ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLE சீபோர்டு சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 31/1/2024 50/50 FF 82க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, வேணுண்டா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கான நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பார்த்தலாம். இன்றைக்கி புதன்கிழமைக்கு நம்ம பார்க்குறதுனால நம்ம இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக புதன்கிழமை ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன் டு புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை வந்து ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 255, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 769,255. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 551, அதுக்கு முந்தின ட்ரா 887, 882, அதுக்கு முந்தின ட்ரா 775 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமையோட ரிசல்ட். அதாவது இது எல்லாமே 50/50யோட ரிசல்ட் நண்பா. இந்த ட்ராவுக்கான எக்ஸன் பார்த்தீங்கன்னா நம்ம 60யோட 1 மைனஸ் பண்ணுறோம், 2 மைனஸ் பண்ணுறோம், 3 மைனஸ் பண்ணுறோம். அதாவது சீரியல் நம்பர்ஸை ஃபுல்லாகவே மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா அதை ப்ளஸ் அண்ட் மைனஸ்லையும் கொண்டு வரோம். அதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஃபார்மெட். இன்றைக்கானதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நம்ம 010லேருந்து கொண்டு வந்திருக்கோம் நண்பா. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 787. இதில் நம்ம எடுக்க போகிறது 60. ஸோ 60யை பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு 7 இருக்குது நண்பா. அப்போ 7 மைனஸ் 1 ஈக்குவல் டு 6. இந்த 6 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்டு நண்பா. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 010க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 976. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. ஸோ சிங்கிள் நம்பர் தான் நண்பா, ஆனால் கண்டினியூஸாக நல்ல வின்னிங் இருக்குது. இப்போது 976 பார்க்கலாம். போனட்டா நம்ம மைனஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையுமே பார்க்குறோம் நண்பா. ஸோ 976 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 605. இதில் நம்ம எடுக்க போகிறது 6. ஸோ இந்த 6ஓட நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கணும். 6 ப்ளஸ்ஸு மைனஸ் 1 ஈக்குவல் டு 6ஓட 1 கூட்டினோம்னா 7, 6ஓட 1 மைனஸ் கழிச்சோம்னா 5. அப்போது 7 அல்லது 5. இதுதான் நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்டு. 7 அல்லது 5 நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்டாக கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 976க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 775 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கும். 75ஓட ஹிட்டு, அதோட ஃபுல் போர்டுமே. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ABC ஃபுல் போர்டுமே இந்த இடத்துல கவர் ஆகிருக்கும். ஸோ ஒரு ட்ரா ஒரு ட்ரா வந்து நம்மளுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் வருது நண்பா. இப்போ 1ஓட ஃபார்மெட்டு முடிஞ்சு இப்போ நம்ம 2ஓட ஃபார்மெட்டுக்கு போகிறோம். 775க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல் இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. ஸோ யார் நேற்றுக்கானதோ முந்த நேற்றுக்கானதோ குழப்பிக்க வேண்டாம். ஸோ இது எல்லாமே நம்ம புதன் டு புதன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனியோட பேரில் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம 775 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 492. இதில் நம்ம எடுக்க போகிறது 4. இதோட நம்ம -2. அப்போ 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 2. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 2 மட்டும் தான் நெக்ஸ்ட் ட்ராவுக்கான சீபோர்டாக கிடச்சிருக்கு. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நண்பா. இப்போ இந்த 775க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 882 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். இப்போ நம்ம -2 பார்த்தோம்ல, அடுத்த ட்ரா நம்ம என்ன செய்கிறோம், -2ல் ப்ளஸ் அண்ட் -2 மாற்றுறோம். அவ்வளோதான். போன ட்ரா பார்த்த மாதிரியே அதே மாதிரி தான். அந்த 1ஓட ஃபார்மெட்டை என்ன பண்ணணுமோ அதே தான் 2ஓட ஃபார்மெட்டும். இப்போ இங்கே நம்மளுக்கு 882 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 358. இதில் நம்ம எடுக்க போகிறது 3. இதோட நம்ம ப்ளஸ் அண்ட் -2. அப்போ 3 ப்ளஸ் அண்ட் -2 ஈக்குவல் டு 3ஓட 2 கூட்டினோம்னா 5, 2 கழிச்சோம்னா 1. அப்போது 5 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 882க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு. நம்மளுக்கு இந்த 882க்கு அப்புறம் 5 அல்லது 1 கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 882க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 551. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 551 ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கு நண்பா. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல ABC ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கு. ப்ளஸ் அண்ட் மைனஸை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஃபுல் போர்டுமே கவர் ஆகுது நண்பா.
சி போர்டு, ஏபிசி போர்டு, சி போர்டு, ஏபிசி போர்டு. ஸோ ஃபார்மட் 2 நம்மளுக்கு இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஃபார்மட் 3க்கு போகிறோம் நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நின்று கமெண்ட் பண்ணாதீங்க. இப்போ 551க்கு பார்க்கலாம். இந்த ட்ரா நம்மளுக்கு -3யோட வேல்யூ எடுக்க போகிறோம். 551 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 197. இதில் நம்ம எடுக்க போகிறது 1. இதோட -3 1 -3 = 2. இங்கே நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு. நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராவுக்கு 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 551க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 255 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. ஸோ முதல் தடவையாக நம்மளுக்கு போர்டு மாறி இருக்கு நண்பா. அது நம்மளுக்கு போன ட்ரா நடந்துச்சு. போன ட்ரா நம்மளுக்கு போர்டு மாறி இருந்துச்சு, ஏ போர்டில் போயிடுச்சு. ஸோ பரவாயில்ல. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்ல வின்னிங் தான். ஸோ இப்போ நம்ம ஒத்த வழியை தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ரெட்டை வழியை பார்க்க போகிறோம். ப்ளஸ் அண்ட் மைனஸ்னாலே நம்மளுக்கு ஏபிசி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவலிங் நம்மளுக்கு ஏபிசி போர்டு இல்லாட்டாலும் நம்மளுக்கு சி போர்டு கிடச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ மெத்தட் படி நம்ம கையில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுருவோம் நண்பா. இந்த 255 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த புதனுக்கு நம்ம இதில் தான் சி போர்டை எடுக்க போகிறோம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 769. இதில் நம்ம எடுக்க போகிறது 7 நண்பா. இதோட நம்ம +&-3, அதாவது 7 +&-3 = 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 3 கழிச்சோம்னா 4, 4 அல்லது 0. இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க சி போர்டு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 0 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ மெத்தட் படி தான் நம்ம எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. இதை நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நான் ஆல் போர்டுன்னு கொடுக்குறேன். ஆனால் மெத்தட் படி இந்த வீடியோ படி நம்ம வந்து சி போர்டு தான் கெஸ் பண்ணியிருக்கோம். 0 அல்லது 4, 0 அல்லது 4 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய சி போர்டு நம்பர் நண்பா. அதோட +&- வேல்யூ பார்த்துருக்கிறதுனால இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் பெய்ட்ஸுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸ் வரதா இருந்துச்சுன்னா பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 04 அல்லது 40. ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 00, 44 கிடைக்க சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணுறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதெல்லாம் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது. இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. வேண்டாம், பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கான நம்பர்ஸ் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் நண்பா. ஸோ மெத்தட் படி தான் எடுத்திருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது எல்லாமே புதன்கிழமை ரிசல்ட்டை வச்சு தான் எடுத்திருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த சீரியல் 1, 2, 3ங்கிற ஃபார்மெட்டை ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா +&- கூட்டவும் கழிக்கவும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்மெட் தான் காட்டும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 31/1/2024 50/50 FF 82க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.